அனைவருக்கும் வணக்கம். பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மிக மிக ரொம்ப முக்கியமானது. பணம் சில பேர்த்துக்கு எளிதா கிடைச்சிரும். பணம் சில பேர்த்துக்கு ரொம்ப தாமதமா தான் கிடைக்கும். சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது ஒண்ணு, சம்பளத்துக்கு போய் சம்பாதிக்கிறது ஒண்ணு, கமிஷன் துறையில சம்பாதிக்கிறது ஒண்ணு. இதுதான் பொதுவா பணம் சம்பாதிக்கக்கூடிய 3 வகைகள். இத தவிர வேற வகை இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத தனவரவு. யாராவது உயில் சொத்துக்கள் எழுதி வச்சு அதன் மூலியமா வருமானம் வர்றது. ஏதாவது ஜாக்பாட் மாரி பிரைஸ் விழுந்து அதன் மூலியமா வருமானம் வர்றது. எந்த அமைப்பில இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க ஜாதகத்தில பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம் முக்கியமா அப்படின்னா, குரு அப்படிங்கிறது பணத்த குறிக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்த குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில குருவும் சுக்கிரனும் பாதிப்படையாமல் இருக்கணும். பாதிப்படையாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இருவரும் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, பாதகமாகக்கூடாது, திரிசூனியத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த மாரி இருந்தாங்கன்னா, அவங்க வலுவா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பணம் வரக்கூடிய வழியை சொல்லக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். அப்ப இந்த குருவும் சுக்கிரனும் எந்த வகையிலாவது 2ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று குருவும் சுக்கிரனும் ஆட்சி உச்சமாக இருந்தா, ஜாதகருக்கு பணவரவு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. இத தவிர சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தா, அதுவும் தனவரவுக்கு சொந்தம் மிகப்பெரிய விஷயம். சில பேத்துக்கு சுக்கிரன், சனி சேர்ந்திருந்து சுக்கிரன் வலுவா இருந்தாருன்னா, மனைவி மூலியமாக வருமானம் வரும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் குருவும் சுக்கிரனும் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பொருளாதார கிரகங்களான இந்த 2 கிரகங்களுமே 2ஆம் அதிபதிகளுடனோ, 11ஆம் அதிபதிகளுடனோ தொடர்பு பெற்று அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா வரும். இப்போ குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்து கூட தொடர்பு பெற்றிருக்காங்க. 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவர்கள்லாம் நல்லா இருக்காங்க. 2ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் இவர்கள் தொடர்புடைய தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும் பொழுது, இந்த ஜாதகர் எந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய வருமானம் ஜாதகருக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இவர் முதல் போட்டு தான் தொழில் பண்ணணும் அவசியம் கிடையாது. கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணால் கூட அந்த காலகட்டத்தில் பணம் வரும். ஏன்னா 2ஆம் பாவம் வலுவாக இருக்குது. 2ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 2ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், குரு, சுக்கிரன் எல்லாமே வலுவாக இருந்து 2-11க்கு தொடர்பு பெற்றிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக ஜாதகருக்கு அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்தே தீரும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். அப்போ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பணம் வரும். சரி சார், பணம் எப்படி சார் வரும் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம். அப்போ ஜாதகத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன், சனி சேர்ந்துருக்கு. சுக்கிரன் வலுவாக இருக்குன்னா, மனைவி மூலயமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னா, ஜாதகர் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி இருக்காங்கன்னா, இளைய சகோதரர் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி இருக்காருன்னா, அப்பாவுடைய சொத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதி இருக்காருன்னா, அப்பா மூலம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக எந்த வகையில் பார்த்தாலுமே குரு, சுக்கிரன் இவர்களோடு 2ஆம் பாவம், 11ஆம் சம்மந்தப்பட்டு எந்த காரக கிரகம் வலுவாக இருக்கிறதோ, அந்த காரக கிரகம் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்போ பணம் எந்த வகையில் வேணாலும் வரலாம். உங்களுக்கு வேலை செஞ்சு வரலாம், உயில் சொத்தா வரலாம், ஜாக்பாட் பரிசு விழுந்து வரலாம். இப்போ இந்த உயில் சொத்துக்கள், எதிர்பாராத பரிசு இதெல்லாம் நடக்கிறதுக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படணும். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் 8ஆம் இடத்து கூட சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு வர்றது பூரா அனாமத்து சொத்து, எதிர்பாராத சொத்து, உடல் உழைப்பு இல்லாத சொத்து தாங்க அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ குருவும் சுக்கிரனும் பண தேவைக்கு ரொம்ப முக்கியம். நியாயமான வகையில் வர்றதுக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி முக்கியம். இவர்கள் 8ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருந்தாங்கன்னா, உயில் சொத்துக்கள், ஜாக்பாட்டு, குதிரை ரேஸு, அடுத்தவங்க சொத்து, இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவேட்டி, பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். ஆக இந்த அமைப்புகளில் எந்த சூழல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பண வரவு அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். பொதுவான தகவல் சொன்னாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும், மாறுபடும். எனவே உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட். பொதுவான தகவல்களை கேளுங்க. அது ஒரு எஜுகேட்டராக எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில்
என்ன கிரக அமைவுகள் இருக்குது, என்ன தசாபுத்தி ஓடுது, அதை பொறுத்து தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜெயம் வேணுகோபால்.